ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். தன்யாவோட இன்னையோட ஃபுட் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து புடலங்காய் வச்சு தான் சாதம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா தண்ணி ஆகாரம் அந்த இதில் இருக்கிற ஃபுட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது. அது இல்லாமல் குழந்தைங்க டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். இது என்ன கருப்பு கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. தண்டு கீரை வேக வச்சு அந்த தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாப்பாடு வேகிறதுக்கு. புடலங்காய் எடுத்திருக்கேன். புடலங்காவும் வெங்காயம், பூண்டு, உப்பு, சீரகம், வேறு எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா நான் கீரை வேக வைக்கும் போது அதில் மிளகா, வெங்காயம், பூண்டும் போட்டேன். அதனால் நான் வந்து அதிகமாக அதில் எடுத்துக்கல. இதில் ஊற்றி சாப்பாட்லேயே ஊற்றி காமிக்கிறேன். பிளாக் கலரில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, கேமராவுக்கு அப்படி இருக்குது. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இன்றைக்கி நான் நல்லெண்ணெயில் தான் சாதம் வச்சு தரப்போகிறேன். அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து நான் ரெண்டாக தான் கீறி போட்டேன். ஏன்னா எப்படியும் குக்கருக்கு விசில் விட்டு குழைய தான் போகுது, நம்ம ஏன் பொடி பொடியாக வெட்டி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டாக வெங்காயம் வெட்டிக்கிட்டேன். ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடான கடுகு போடலை. நான் வெங்காயம் அப்படியே போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு லைட்டாக பொரிஞ்சு சத்தம் வந்ததுமே பூண்டும் போட்டுட்டேன். பூண்டு லைட்டாக வணங்கின மாதிரி ஆனதுமே சீரகம் போட்டாச்சு. சீரகம், உப்பு போட்டேன். போட்டு இதை நல்லா லைட்டாக வணங்க விட்டுட்டு நான் வெட்டி வச்சுருந்த புடலங்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த புடலங்காய் ஒரு கைக்கு வர புடலங்காய். சாப்பாடு நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் ரைஸ் கம்மியாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த காய் நல்லாவே வணங்கட்டும். இல்லைனாலுமே நீங்கள் அப்படியே போட்டு விசில் விட்டுக்கலாம், அது வெந்துடும். இருந்தாலும் நான் காய் நல்லா வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காய் நல்லா வணங்குறதுக்கு போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு வணக்கி விட்டேன். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் எந்த காய்கறினாலும் தக்காளினாலும் வணங்கிடும். அதனால் நான் போட்டுட்டு இதை வணங்க விட்டுட்டேன். நேற்றுள்ள வீடியோ யாராவது பார்க்கலைன்னா போய் பாருங்கள். நூல்கோல் கீரையில் எப்படி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். இது நல்லா வணங்கினதும் அந்த கீரை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் எப்பயும் நான் எந்த பவுலில் ரைஸ் எடுக்கிறேனோ அதில் ஒரு பவுலுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுவேன். சரி, கீரை வேக வச்ச தண்ணினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிட்டேன். சாப்பாடு அது இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வைக்கும்போது லைட்டாக குழஞ்சிருச்சு. சரி, அது பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும், எங்களுக்கு யாருக்கும் அது சாப்பிட முடியாது. ஒரு வெங்காயத்தோல் வேறு உள்ளே விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டேன் நான். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இந்த சாப்பாடு அப்படியே போட்டுட்டு, நீங்கள் 2 விசில் விட்டாலும் வெந்துடும், 5 விசில் விட்டால் இன்னும் குழைச்சலாக கிடைக்கும். நான் வந்து 5 விசில் விட்டுக்கிட்டேன். 5 விசில் விட்ட பிறகு எடுத்து பருப்பு மத்தில் கடைஞ்சி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். உப்பு எப்பயுமே உப்பு காரமும் உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காய்கறிகள் கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது வெயிலுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம். நான் ஒரு நாள் வெஜிடபிள்ஸ், ஒரு நாள் கீரை, ஒரு நாள் இந்த மாதிரி புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.